அனைவருக்கும் வணக்கம். சன் தொலைக்காட்சியில் ஆனந்தராகம், விஜய் தொலைக்காட்சியில் பொன்னி மற்றும் பாண்டியன் ஸ்டோர் பாகம் 2, ஜி தமிழ் தொலைக்காட்சியில் மீனாட்சி பொண்ணுங்க போன்ற சீரியல்களில் நடித்து பிரபலமானவர் தான் நடிகையான ரிஹானா பேகம். இவர் பொன்னி சீரியலில் கதாநாயகனின் அம்மாவாக நடித்து வந்தார். அதற்கு முன்பாக பாண்டியன் ஸ்டோர் பாகம் 2இல் குமரவேலுக்கு அம்மாவாக மாரி கதாபாத்திரத்தில் நடித்து வந்தார். ஆனால் சில மாதங்கள் மட்டுமே பாண்டியன் ஸ்டோர் 2 சீரியலில் இவர் நடித்த நிலையில் பின்னர் உடல்நல பிரச்சினை காரணமாக சீரியலிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். சீரியலை தாண்டி யூடியூப் சேனல்களில் சீரியல் நடிகர் நடிகைகளின் இல்லற வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து வாண்டடாக பேசி சர்ச்சையிலும் சிக்குவதையும் வழக்கமாக வைத்திருந்தார். சமூக வலைத்தளங்களில் மிக ஆக்டிவாக இருப்பவர்தான் ரிஹானா பேகம். இவர் பல பிரபலங்களின் குடும்ப பிரச்சனைகளை தலையிட்டு பேசி வருகிறார். மேலும் அவர்கள் குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்பது குறித்தும் சமூக வலைத்தளங்களில் பேட்டிகளையும் அளித்து வருகிறார். கடந்த சில வருடங்களுக்கு முன்புதான் அர்ணவ் மற்றும் அவருடைய மனைவியான திவ்யா இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்ட போது ரிஹானா திவ்யாவுக்கு ஆதரவாக பேசியிருந்தார். மேலும் அர்ணவுக்கு அறிவுரை கூறும் ஆடியோக்களையும் சமூக வலைத்தளங்களிலும் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். அதேபோல சீரியல் நடிகையான சம்யுக்தா மற்றும் விஷ்ணுகாந்த் ஆகியோரிடையே பிரச்சனை ஏற்பட்ட போதும் விஷ்ணுகாந்துக்கு ஆதரவாக ரிஹானா பேசியிருந்தார். இவ்வாறு மற்ற சீரியல் நடிகர்களின் குடும்ப பிரச்சனைகளில் தலையிட்டு தன்னுடைய கருத்துக்களை கூறி வந்த ரிஹானா மீது தற்போது திருமண மோசடி புகார் அளிக்கப்பட்டும் உள்ளது. சென்னை பூந்தமல்லி காவல் நிலையத்தில் ராஜ்கண்ணா என்ற தொழிலதிபர் இந்த புகாரை அளித்திருக்கிறார். அந்த புகார் மனுவில் அவர் கூறியிருப்பது என்னவென்றால், பாண்டியன் ஸ்டோர் 2ஆம் பாகத்தில் நடித்த நடிகையான ரிஹானா பேகம் தன்னுடைய நண்பர் மூலமாக தனக்கு அறிமுகமானார் எனவும் அவர் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்று விட்டதாக கூறியதாகவும் 2 குழந்தைகள் மற்றும் தன்னுடைய தாயாருடன் தனியாக வசித்து வருவதாகவும் கூறினார். ஒருமுறை அவர் என்னை வீட்டுக்கு அழைத்தும் சென்றார். அப்போது அவரின் அம்மா என் கையை பிடித்து கொண்டு தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என கெஞ்சினார். ஒரு கட்டத்தில் நானும் அவரை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தேன். அதன்படி சமீபத்தில் எங்களுடைய திருமணம் எனது நண்பரின் வீட்டில் மிகவும் எளிமையான முறையில் இந்து முறைப்படி நடந்து முடிந்தது. நான் அவளுக்கு தாலியும் கட்டினேன். திருமணத்திற்கு பின்னர் அவளுடன் ஒன்றாக வாழ இனி நீங்கள் தனியாக இருக்க வேண்டாம், உன் அம்மா மற்றும் பிள்ளைகளுடன் பூந்தமல்லியில் உள்ள என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என நான் கூறினேன். அதற்கு ரிஹானாவோ, நான் ஒரு நடிகை என்பதால் என்னை பார்க்க சில பேர் வீட்டுக்கு வருவார்கள், அவர்களுடன் நான் நெருக்கமாக இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் அதையெல்லாம் நீங்கள் கண்டும் காணாமல் தான் இருக்க வேண்டும், அதே போல நான் உங்களுடைய வீட்டிற்கு வர முடியாது எனவும் கூறினார். மேலும் ரிஹானா முதல் கணவரிடமிருந்து இன்னும் விவாகரத்து பெறவில்லை என்பதும் எனக்கு திருமணத்திற்கு பிறகே தெரிய வந்தது எனவும் கூறியிருக்கிறார். விவாகரத்து பெற்றதாக கூறி தன்னை திருமணம் செய்து ஏமாற்றியது மட்டுமல்லாமல் தன்னிடமிருந்து 18 லட்சத்திற்கு மேல் ரிஹானா பெற்றுள்ளதாகவும் அதற்கான ஆவணங்கள் தன்னிடம் உள்ளதாகவும் கூறி தற்போது தன்னுடைய புகார் மனுவில் அவர் கூறியும் இருக்கிறார். ரிஹானாவுக்கு 9 லட்சமும் அதன் பின்னர் சிறுக சிறுக 9.5 லட்சமும் பணமாக நான் ஆன்லைன் மூலமாக கொடுத்திருக்கிறேன் எனவும் மேலும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக 18 லட்சத்தை ரிஹாவிடம் ஏமாந்ததாகவும் ரிஹானா அவரது தாயான மும்தாஜ் மற்றும் முதல் கணவனான ஹபீபுல்லா ஆகியோர் மீது நடவடிக்கை எடுத்து இந்த பணத்தை மீட்டு தர வேண்டும் என்றும் அந்த புகாரில் ராஜ்கண்ணா கூறியிருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் பூந்தமல்லி காவல் நிலையம் இருவருக்குமே சம்மன் அனுப்பியிருக்கிறது. வரும் 18ஆம் தேதி காவல் நிலையத்தில் நடிகையான ரிஹானா மற்றும் புகார் அளித்த ராஜ்கண்ணா ஆகியோர் ஆஜராக வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டும் இருக்கிறது. மற்றவர்களின் குடும்ப பிரச்சனைகளில் தலையிட்டு பஞ்சாயத்து செய்து வந்த ரிஹானா முதல் திருமணத்தை மறைத்து 2வது திருமணம் மற்றும் பணம் மோசடி செய்துள்ளது தற்போது சின்னத்திரை வட்டாரங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.